దేవునికి స్తోత్రాలు చెల్లిస్తూ స్తుతించవలసిన నువ్వెందుకు సోలిపోతున్నావు? కళ్ళు మూయాలి. నువ్వెందుకు సోలిపోతున్నావు? ఏ సమస్య నిన్ను కృంగదీస్తున్నది? మనుషులు మాట్లాడకపోయినా నీ ఇంట్లో ఉన్నటువంటి వాళ్ళు నీ ప్రేమను, నీ సహనాన్ని అర్థం చేసుకోకపోయినా నేను నీతో ఉన్నాను. చేతులంటే దేవున్నామని చేతులంటే దేవున్నామని రాజాదిరాజు ఆయన రాబోతున్నాడు. ఆయన రాకడలో నీ సహనాన్ని చూసి, నీ కన్నీరును చూసి, ఆ బాధలలో, ఆ వేదనలలో దైవజనులు మన మధ్యలో ఉన్నారు. ఈ సమయంలో మన బిషప్ గారు పంపించారు. వారు ప్రార్థనకు ముందే వచ్చారు, సమయానికి వచ్చారు. కానీ దగ్గరలో ఉన్నట్టు మనమే రాలేకపోయాం. సమయంలో బ్రదర్ ముందుకు వచ్చి మన మధ్యలో ఒక హాఫ్ అన్ అవర్ వాక్యాన్ని పంచుకుంటారంటే నేను చెప్పాను 9:30 నుంచి 10 గంటల దాకేనండి వాక్యము అనేది. కానీ కరెక్ట్ టైంకి వచ్చారు, కరెక్ట్ సమయానికి మీరు రాలేకపోయారు. ఇలా ఉండొద్దండి. ఈరోజు ఎందుకు ఎంత ఆలస్యం పైకి రండి, ఎందుకు ఈ విధంగా ఉండొద్దు. వచ్చే వారం నుండి 9:30కి వాక్యం స్టార్ట్ చేస్తాం. 10 గంటలకంతా అయిపోతుంది వాక్యం. 10:30 లోపల ఫోటో అయిపోతుంది. నేను ముందే చెప్తున్నాను. దేవునికి స్తోత్రం. హల్లెలూయా, హల్లెలూయా. ప్రభువా నీ బిడ్డ ఇచ్చినటువంటి సాక్ష్యాన్ని బట్టి నీకు వందనాలు. ప్రభువా నీ బిడ్డ ప్రభుత్వంతో ನಮ್ಮ యొక్క కుటుంబంలో చేసిన అద్భుతమైనటువంటి మేలైన కార్యాలను బట్టి నీకు స్తోత్రాలు. కొత్తగా పెళ్ళైనటువంటి బిడ్డ పౌలైతేమి, తనకిచ్చినటువంటి భార్య ప్రమీలమ్మనైతేమి మీరు దీవించండి. శాశ్వత వారి యొక్క వంశాన్ని దీవించండి స్వామి. దేవుడు ఈరోజు ఇచ్చింది కాబట్టి దేవుడు మొదటిగా శుద్ధిస్తున్నాను. ఫస్ట్ ఆఫ్ ஆல் మన దేవుడు எப்படிப்பட்ட ஆண்டவர், நம்முடைய ஆண்டவருடைய குண அதிசயங்கள் என்ன, அவருடைய குண லட்சியங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், எதுப்பா உண்மையான கடவுள் என்கிட்ட கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், யார் கடவுளை சமைக்காமல் என்னை யார் சுமக்கிறனோ அவர் தான் உண்மையான கடவுள். புரியுதுங்களா? நான் சுமக்க தேவையில்லை, அவர் என்னை சுமக்கிற தேவன். ரெண்டாவது என்ன, அதே திரும்ப எனக்கு காவு கொடுக்க சொல்றது கடவுள் அல்ல, எனக்கா காவாய் மாறி மறித்து 3 நாள் உயிரோடு எழுந்தாரு, அவர் தான் உண்மையான கடவுள். மூணாவது, ஒரு பெட்டுக்குள்ள உட்காந்துட்டு நான் அங்கேதான் இருப்பேன், நீங்க வந்து என்ன பாருங்க, அது இல்லை கடவுள். நீ எங்க இருந்தோம் நான் உனக்காக வருவேன் சொல்றது, அதுதான் உண்மையான கடவுள். அது இல்லாம நீங்க பரிசுத்தமா இருங்க, நான் எப்படியாவது போவேன்னு சொல்றீங்களா, நான் பரிசுத்தம் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தமா இருக்க சொல்றது உண்மையான கடவுள். நான் என்ன பிராக்டிஸ் பண்றேனோ அது உங்களுக்கு காமிக்கிறது தான் உண்மையான கடவுள். ஸோ உண்மையில சொல்றேன், நம்ம அப்பா இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேலையில தேவன் நம்மளோடு சஞ்சரிப்பறாங்க. ஆராதனை வேலையில பார்த்தேன், நிறைய பேர் கொஞ்சம் சோர்ந்து போன நிலைமை நான் பார்த்தேன். ஆராதனை என்றது ஒரு சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆராதனை என்றது தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது, நன்றி சொல்கிறது. அப்போ நன்றி சொல்லும் பொழுது அவர் நம் வாழ்க்கையில் எத்தனை உதவிகள் பண்ணியிருப்பாரு, எத்தனை என்ன பண்ணாரு, நம்ம அமைதியாக இருந்தால் நன்றி சொல்வதில்லை, நம்ம வாய்களை தெரிந்து நன்றி சொல்லணும். எப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னா நீங்க எனக்கு உடனே நன்றி சொல்லணும். இன்னொருத்தர் வந்து அந்த பிரதர் உங்களுக்கு
எனக்கு உதவி செய்து நன்றி சொல்லுங்கன்னா சொன்னாரு நல்லா இருக்குமா? இருக்காது. இப்போ நம்ம ஆரம்பிச்சு பார்க்கிறோம். எல்ராயி எல்ராயி என்னை கண்டீரே நீங்க ஆரம்பிக்க போகிறீங்க. இப்போ நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம் கடந்து வரும். நான் சொல்றதையே செய்யறதை காட்டிலும் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக செய்யறது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஹல்லேலூயா நான் ஹல்லேலூயா சொன்னால் நீங்கள் ஹல்லேலூயா சொல்றது இல்லைங்க. நம்ம தேவனுடைய வார்த்தை உடனே வந்தவொடனே நம்ம ஹல்லேலூயா சொல்றது தான் உண்மையான வார்த்தை. சரி, தேவனுடைய வார்த்தை கடந்து போவோம். நான் கரெக்டான நேரத்தில் நான் முடித்திடுவேன். நான் விதையை பார்த்து உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுகிறேன். விதை என்றால் என்ன, விதையோடைய சாராம்சம் என்ன, அதை பற்றி சொல்லி நான் என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். முதலாவது நான் சொல்கிறேன், என் பேர் சுரேஷ் பாபு. நான் புல்லாபுரத்தில் இருக்கிறவன், புல்லாபுரத்தில் வந்திருக்கேன். சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடில் அட்மினிஸ்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். தேவன் அதை எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் தேவனை எனக்கு கொடுத்த அந்த வேலை இப்போதைக்கு தேவனை நடத்துவதால், அது இல்லாமல் ஊழிய பாதையிலும் தேவன் நடத்துகிறார். கதச்சித்தமானால் தேவன் என்னை பயன்படுத்துவாங்க. எனக்காக செவிங்க. எனக்கு 2 ஆம்பளை பசங்க உண்டு. ஒருத்தர் பேர் கேவின் செபாஸ்டின், ஒருத்தர் பேர் சேட் செபாஸ்டின். என் மனைவியரும் வந்திருக்காங்க. நாங்கள் எங்கே இருந்தாலும் ஊழியம் ஃபேமிலியாக போயிட்டு ஊழியம் சொல்கிறது எங்களுடைய பழக்கம். எங்களுக்காக செபிக்கும்போது உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சரி, நான் விதை பற்றி பேசி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 126வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். யாராவது படிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அள்ளி தூவி சுடுகிற விதைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வருவார். கம்பீரத்தை போட விதைக்கும் பொழுது ஒருவேளை நீ கண்ணீரோடு விதைப்ப,
ஆனால் அதோடைய அறுப்பு காலம் வரும்போது எப்படி தெரியுமா இருப்ப? கம்பீரமாய் அறுப்பார். அப்போ விதை வந்து ஒருவேளை எஸ் அஃப்கோர்ஸ் டுடே நீ ஏதாவது விதைக்கிற, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீ விதைக்கிற. ஆனால் விதைக்கிற காலம் ஒன்று இருக்கு, அறுக்கிற காலம் ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் நம்ம எல்லாம் தேவனுடைய சந்தில் ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒன்று நம்ம விதைக்கிறோம். ஆனால் அறுப்பு காலம் வரும்போது அது நீ கண்ணீரோடு அறுக்க மாட்ட, நீ அறுக்கும்போது கம்பீரமாய் அறுப்பார். தேவன் அப்படியாக அதை மாற்றி தருவார். ஒருவேளை கஷ்டம்தான், ஒருவேளை உனக்கு அந்த வலி தான், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தான். ஆனால் நீ விதைக்கிற, ஆனால் இதோடைய ரிடன்ஸ், இதோடைய இது ரிசல்ட் என்ன தெரியுமா? கம்பீரமாக நீ அறுப்பாய். அதை பற்றி கவலைப்படாத. ஏன்னா இந்த வார்த்தைகள் விதைனா என்ன அதை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. ஓகே, இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். சண்டே கிளாஸ்ல பசங்க தெரியும். ஒரு விதைக்கிறவன் விதை என்றது எதுக்கு சமாதானம் என்றால் தேவனுடைய வசனத்துக்கு. அப்போ இந்த பீப்புள் ஆஃப் 4 குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு நம்ம காமிக்கிறேன். நம்ம சபையிலும் சரி, நம்முடைய சொசைட்டிலும் சரி, நம்ம உலகத்திலும் சரி, 4 விதமான மக்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ நம்ம எந்த ஒரு மக்கள்ல ஜாயிண்ட் ஆகிக்கொண்டு ரொம்ப முக்கியம். ஒன்று விதைக்கிறவன் விதைச்சிட்டான் வார்த்தை. இப்போ நான் நினைக்கிறேன் வார்த்தையை விதைக்கிறேன், வசனத்தை நான் விதைக்கிறேன். அப்போ இது வலியறைகளை உட்கார்ந்தவங்களுக்கு எதுக்கு சாதசுன்னா அவங்க வந்து வசனத்தை கேட்பாங்க. అప్పా ఆయన భలే చెప్పిండు, బ్రదర్ భలే చెప్పిండు అనిండు. దాన్ని పాటిరు వాళ్ళు ఏమవుతారంటే లోకంలో ఆశీర్వాద ప్రకారము వాళ్ళు జీవించి ఆ వస్త్రం కేட்பாங்க. బట్ கேட்கலன்னு சொல்ல வேதம் ఈజ్ అగ్రీ దట్ ఈ అక్సెప్టెన్స్ பட் ఈజ్ நாட் ஃபாலோ. அவங்க என்ன ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் நம்ம சபையில். இவங்க யார் தெரியுமா? இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க, ஈஸ்டருக்கு வருவாங்க, அப்புறமா அந்த குட் ஃப்ரைடே வருவாங்க. இவங்கெல்லாம் இந்த ஒரு கேட்டகரியில் சேர்ந்தவங்க. எப்படின்னா ஏதோ போகணும், அவர் பாஸ்டர் ஏதோ ஒன்று சொல்லுவார், அது கேட்டோமா ஓகே இது போதும். இந்த பட்ட கேட்டகரி தான் இந்த வழியறிகளை உட்கார்ந்த வழியறிகள் இருக்கிறது ஒரு கூட்டம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அதுக்கு என்ன படிப்பது? சில விதை கற்பாரின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால், அதற்கு பிரேயர் ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிடுச்சு. சில விதை சில வசனம் வார்த்தை விழுந்தது. ஆனா லைட்டா ஒரு லைட்டா வரும். இவங்க எப்படி தெரியுமா? கரெக்டா வருவாங்க, அந்த வார்த்தை கேட்பாங்க, அந்த வார்த்தையின்படி வாழ மாட்டாங்க, மறுபடியும் உலகத்தை வந்து எல்லாத்தையும் சேர்ந்து சொல்லுவாங்க. அவங்க ரெண்டாவது கேட்டகரி. எப்படின்னா வருவாங்க, என்ன தெரியுமா? ஈரத்துக்கு சாதம் பிரேயர் அண்ட் பைபிள் ரீடிங் இந்த ரெண்டு இல்லாதனால கொஞ்சம் தூரம் முளைச்சிட்டு அப்புறம் என்ன ஆகும்னா திருப்பி அவங்க என்ன பண்ணாங்க, பின்வாங்கி போவார்கள். ஸ்டார்டிங் நல்லா தான் அங்கே இருக்கும், எல்லாம் பக்காவாக இருப்பாங்க, எல்லாம் வருவாங்க. ஆனால் இந்த வார்த்தை கிரியேட் பண்ணலன்னா, இந்த வார்த்தை கேட்டு இந்த மாதிரி நடக்கலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சபைக்கு வருது பொறுமையாக அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேட்டகரி. நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. பட் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம எப்படி இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு ஒருத்தர் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காமிப்பாரு. ரெண்டாவது விதை உங்களுக்கு புரிஞ்சிச்சு. மூணாவது விதை பாருங்க. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை சில வார்த்தை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. வார்த்தையும் வளருது, முள்ளும் வளருது. அதாவது கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வருது. உலக சமாசம் நம்மளாம் பார்ப்போம்ல, நாட்கள் பார்க்குறோம். நான் சொல்லுகிறேன், நான் என்னுடைய பர்சனலுடைய சாட்சியம் சொல்லுகிறேன். என்னோட பெரிய பையன் பிறக்கும் பொழுது அவனுடைய பிறப்பு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் மனைவி இங்கே இருக்காங்க, கேட்டுக்கொண்டிருக்காங்க. அவன் வந்து அவனுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. கடவுள் கிரேஸ்னால அவன் நல்லா சுகப்பிரசவம் ஆகிட்டான். அப்போ வந்து அவங்க அம்மா சின்னதாக ஒரு மை வச்சாங்க இந்த இடத்துல, லைக் தட் வச்சும்போது நான் கிட்ட சொன்னேன், 50 பைசா இந்த மையை காட்டிலும் உயிர் தந்தை இயேசு கிறிஸ்து எவ்வளோ மேல். ஸோ அவன் நம்மளை பாதுகாப்ப தவிர இந்த மாதிரி உள்ள
உலக ஆசை எதுவும் நம்மளை பாதுகாக்கவே முடியாது. அப்படி சொல்லும்போது இன்றைய அளவுக்கும் நான் எங்கள் பசங்களை உலகசாரமாக வளர்க்குறேன், ஆவிக்குள் வளர்க்குறேன். இன்றைய அளவுக்கு எங்கள் பசங்க நான் டாக்டர் கிட்ட கொண்டு போனதே இல்லை, ஒரு நாள் கூட அட்மிஷன் பண்ணதே இல்லை. என்ன தெரியுமா? தேவன் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், தேவன் எங்களுக்கு நல்ல சகாயராக இருக்கிறார், தேவன் எங்களுக்கு ஏகவாராஃபாக இருக்கிறார். ஸோ நம்ம உலகம், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையும் வேணும், உலக வாழ்க்கை இன்னும் இது இருந்தால் தேவன் அனுபவிப்பார். ஒன்று இருந்தால் இப்படி இரு, இல்லைன்னா இப்படி, அவ்வளோதான். 2 சான்ஸ். நன்மையும் தீமையும் உங்ககிட்ட வைத்தேன். உனக்கு நன்மை வேணா நன்மை எடுத்துக்கோ, தீமையா தீமை எடுத்துக்கோ. உன்னை நான் கம்பல் பண்ண மாட்டேன், நீ இதை எடுத்துக்கோ கம்பல் பண்ண மாட்டேன். பட் நீ எது விதைக்கிறையோ அதையே அறுப்பா. நாலாவது சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து ஒன்று 100ஆக பலன் கொடுத்தது என்றார். 100ஆக பலன் கொடுத்தது. இப்ப யார் தெரியுமா? நல்ல நிலத்தமா நல்ல இருதயம் உள்ளவர்கள், தேவனையை அண்டி கொண்டிருக்கிறது. இந்த விதை இப்ப எங்க தெரியுமா? அந்த வார்த்தை இங்கே விழுந்தது, அது உண்மையும் நன்மையும் என்று பொறுமையுடன் காத்து எத்தனை பர்சன்டேஜுங்க? 100%. அதான் நீ கண்ணீரோடு இப்ப நீ விதைச்சு நீ நல்ல நிலமாய் நல்ல இதமாய் இருந்தா நீ அறுக்கிற காலத்துல அது 100% நீ அறுப்ப. அதுதான் இங்க ஒரு பெரிய ஸ்டோரி. ஓகே, சரிங்க. நீங்க சொன்னீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா இதே வந்துட்டு வேதாகத்தில் 4 பேர் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ற, 3 பேர் ஃபாலோ பண்ற, ஒருத்தர் ஃபாலோ பண்ணாரு, அவர் தான் தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார். 3 பேர் தேவனால் கைவிடப்பட்டார். ஃபர்ஸ்ட் நான் டக்கு காமிச்சு முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் யாரை காமிக்கிறேன்னா 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 16 வசனம். அதற்கு அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். தன் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டார். இது யாருன்னா நாகமான். என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு குஷ்டம் வரும்போது எலிசா இடத்துல போய் கேட்கிறான். கேட்டு எலிசா வந்துட்டு போயிட்டு நீ யோர்தான் நதியில 7 வாட்டி குடிப்பா, உனக்கு சுகமாகும் போது அவன் அவனுடைய வார்த்தைப்படி 7 வாட்டி போய் குடிக்கிறான், சுகமாகிறான். அப்போ எலிசா இதனால அவன் வந்து சுகமானவனு காணிக்கை கொடுக்கும் பொழுது என்ன பண்றான்னா எலிசா கிட்ட வந்துட்டு ஐயா நீ சொன்ன மாதிரி 7 வாட்டி குடிச்சுன்னா எனக்கு நல்லா ஆயிடுச்சு, இதோ என்னோட காணிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கன்ட்டு அவங்ககிட்ட எலிசா கிட்ட வரும்போது எலிசா அது வாங்கல. இல்லைங்க பரவாயில்ல நீங்க போங்க தேவன் செஞ்சிருக்கும் போது. ஆனா அவன் கூட இருக்கின்ற கேயாசி என்ன பண்ணானா போயிட்டு அது கீழே அப்படியே ஸ்டோரியை சொல்லிடுறேன். அவன் கேயாசி என்ன பண்ணானா அவர் வாங்கலன்ட்டு அவர் பரவாயில்ல, இவன் பின் ஓடந்து போய் அவர் வாங்கினாலும் பரவாயில்ல, அது எனக்கு கொடு, என் வாழ்க்கை கொடு, அந்த காணிக்கையை வாங்கினான். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எலியாவுக்கிட்ட இருந்த எலிசா 2 வல்லமை வாங்கினா. ஆனா கேஸ் என்ன தெரியுமா வாங்கினா? அதோட லாஸ்ட் படிங்க 25 27 படிங்க. அதே அதிகாரம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசி வந்து இப்போ தன்னுடைய எலிசா கிட்ட வந்து நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். ஃபர்ஸ்ட் போய் அவன் போனது எங்க போறான்னு சொல்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்பி போகிற போது என் மனம் உன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களை ஒளித்தோங்குவதற்கும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? எப்பா இது காலம் இல்லை, நம்ம வாங்குவோம். பட் ஆனால் ரொம்ப அர்ஜென்ட் பட்டேன். அவன் ஃபர்ஸ்ட் எப்பா நான் போவே இல்லைன்ட்டா. 2வது அவர் சொல்லும் போது அமைதி நீங்க அது பின்னாடி படிங்க சிஸ்டர். ஆகையால் நாகமானின் இந்த குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் உன்னுடைய சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும். பாத்தீங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எலிசா
எலியா கிட்ட 2 பண வல்லமை வாங்கினா, எலிசா கிட்ட கேயாசி குஷ்டரோகம் வாங்கினா. என்ன தெரியுமா? வலியா இருக்கிற விதை வேலை பண்ணல. பொருளாசைக்காக, பணத்துக்காக, காணிக்காக, பொய் சொன்னதுக்காக நாகமான் விட்டு போன அந்த குஷ்டரோகம் கேஎஸ் வந்தது. நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், தேவனுடைய சமயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு வார்த்தை கரெக்டாக நம்ம ஏதோ கிடைக்கிறதுட்டு ஓடக்கூடாது. ஏன்னா தேவன் எந்த டைம் எப்படி மாறுவது கொடுத்துருக்காரு. டக்குன்னு ஏதாவது கொடுத்தா அவர் கொடுக்குறாங்க. நான் உங்களை வார்ன் பண்ணல, இது நடக்கும்னு சொல்ல, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு காமிக்கிறேன். அவ்வளோதான். ஜஸ்ட் ஐ இன்ஃபார்ம் அது என்ன இருக்கா உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ வலி இருக்கிறது அவருக்கு என்ன ஆச்சு? எலிசா கிட்டேருந்து என்ன தெரியுமா வந்துச்சு? அவன் குஷ்டரோகத்தை சம்பாதிச்சான். ஃபர்ஸ்ட். 2வது காமிக்கிறேன். 2 நாளாகமும் 14:2. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் அதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும், அதாவது ஆசராஜ பாட்டு. ஆசராஜர்னா சாலமோன், எரோபம் அப்புறமா அபியா அப்புறமா ஆசா. இன்னும் அந்த ஜெனரேஷன்ல வரது தான் ஆசராஜ் என்ன பண்ணாருன்னா, ஸ்டார்டிங்ல நன்மையும் செம்மையானது செய்தனால கர்த்தர் அவர் கூட இருந்தான். கர்த்தர் கூட இருந்து அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செய்யலாம். ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வரும். நீங்கள் 11 படிக்குமா? அதே அதிகாரம் 11 படிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஆசா டைரக்டா தேவன்கிட்ட போயிட்டு ஆசா தன் தேவனை கர்த்தரை கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வதற்கு உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நின்றும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் அதாவது ராஜாவுக்கு யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆசாக்கு அது சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லு டக்குன்னு. ஆசாக்கு 5,80,000 பேர் தான் இருந்தாங்க. எத்தியோப்பியர் 10 லட்சம் பேர். இவருக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க பலம் அதிகம். அதனால ஆசா தேவன் கிட்ட ஜெபித்த பொழுது தேவன் ஆசாவுடைய வார்த்தை கேட்டு அவரே இறங்கி அந்த சண்டையில அவங்க தோற்கடிக்க செய்வார் ஃபர்ஸ்ட். அப்போ ஆசாவுடைய எதுக்கு செய்தார்னா, ஆசா தேவனுடைய அண்டி கொண்டிருந்தா தேவனுக்கு செம்மையான செய்தார். அதே ஆசா என்ன தெரியுமா பண்ணுகிறாரு? 16:7 படிக்கணும். அக்காலத்திலே ஞான திருஷ்டிகரானாகிய அனானியா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், நீர் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வரும்போது சார்ந்து கொண்டான். 2வது ப்ராப்ளம் வரும்போது அவரை சார்ந்து கொண்டாம சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியாவின் ராஜாவே ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. அதாவது நீ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வரும்போது தேவன்கிட்ட கேட்ட, 2வது ப்ராப்ளம் வரும்போது நீ சீரிய ராஜா பார்த்ததுனால அவன் ஒன்று மேற்கொண்டான். லாஸ்டோடைய ஆசாவுடைய ராஜாவுடைய பாயிண்ட் என்ன தெரியுமா? 12வது வசனம் படிக்குமா? அதே ஆசா அரசாண்ட 39 வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோய்வு மிகவும் உக்கிரமாயிருந்து அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து, அதாவது 39 வருஷம் அவனுக்கு வியாதி வந்தது. அப்ப கூட அவன் எங்க தெரியுமா?
பரிகாரிகள் தேவை தவிர ஆண்டவரை தேவை. அப்போ ஆசாவுடைய எல்லாவற்றையும் தேவன் ஃபெயிலியரா பண்ணிட்டு வந்தார். எதுக்கு? ஃபர்ஸ்ட் பாஸ். ஏன்? அப்போ வார்த்தை இருந்தது, விதை இருந்தது. ரெண்டாவது போது வார்த்தை இல்லை, விதை இல்லை, மனுஷனை நம்பினான். அதான் சங்கீதக்காரர் சொல்வாரு, மனுஷரை நம்பதை பார்க்கிறோம் தேவனுக்கு பற்றுதல் இருக்கிறது நலமாக இருக்கிறது. ரெண்டாவது ஸ்டோரி, ரெண்டாவது ஆசாவோட ஃபெயிலியர். மூன்றாவது காமிச்சு நான் முடிச்சுடுவேன். இன்னொருத்தர் காமிச்சு 1 சாமுவேல் 14:47. சவுலை பார்த்து தாவீதை பார்த்து முடிச்சிருக்கோம். 1 சாமுவேல் 14:47. இப்படியே சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்காருடைய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் எதோமியருக்கும் சோபாவின் ராஜாவுக்கும் பிலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். எல்லாத்தையும் அடக்கினான். யார் தெரியுமா? சவுல். ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா? தேவனுடைய ரொம்ப இன்டர்கனெக்ட்ல இருக்கும்போது அவன் மாதிரி யாருமே அடிக்கலைங்க. ஒரே யுத்தத்தில் 5 ராஜாக்களை கவிழ்த்து போட்டான். 5 ராஜாக்களை அவன் வின் பண்ணான். ஏன் தெரியுமா? தேவனுடைய தேவன் வசனம் கிட்ட இருந்தது. அதே சவுல் அபிஷேகப்பட்ட சவுல், தேவனால் என்ன கொள்ளப்பட்ட சவுல், தேவனால் ரொம்ப ஃபர்ஸ்ட் ராஜா இஸ்ரேல், தி ஃபர்ஸ்ட் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் சவுல் என்ன தெரியுமா பண்ணாரு? படிங்க 1 நாளாகமம் 10:13. 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் சகோதரரும் அவர்கள் பிதாக்களின் வம்ச தலைவருமான 1 நாளாகமம் 10:13. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல், இப்போ 5 ராஜாக்களை ஒரே யுத்தத்தில் வின் பண்ண சவுல், அபிஷேகப்பட்ட சவுல், ராஜாவாகிய சவுல் கர்த்தருடைய வார்த்தை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு ஜோசியம் பார்க்கிறவர்களை தேடின நிமித்தம் செத்து போனான். அதற்காக அவர் கர்த்தர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் வசமாக திருப்பினார். சவுல் என்னாச்சு? பவர் அபிஷேகப்பட்ட சவுல் என்னாச்சு? அவனுக்கு பயனுக்கு வர வேண்டிய அந்த ராஜபாரம் யாருக்கு போச்சு தெரியுமா? தாவீதுக்கு போச்சு. என்ன தெரியுமா? 5 பாக்கிட்ட போறேன். ஸ்டார்டிங்லையும் கூட இருந்த 5 ராஜாக்களை ஒரே யுத்தத்தில் உனக்கு வின் பண்ணி கொடுத்தேன். உனக்கு என்ன வேணும் எல்லாமே நான் பண்ணி கொடுத்தேன். ஆனால் நீ என்ன கைவிட்டியப்பா? போயிட்டு ஜோசியக்காரத்தில் போயிட்டு இது நிமித்தத்தை கேட்டிருந்தாங்க. தேவனை அவனுக்கு கொண்டு வேணும் சொல்லுங்க. தேவனை கொள்ளுவாரா? எஸ், அஃப்கோர்ஸ் நடக்கலாம். யார்கிட்ட போற? நான் ஜோசியக்காரரை போற, சாமியார்கிட்ட போற, மசூதி கிட்ட போற. ஏன் நம்ம தேவன் ஜீவன தேவன் இல்லையா? இவ்வளவு நாள் உதவி பண்ணவர் இதுமாதிரி உணவு பண்ண மாட்டாரா? என்ன பண்ணுவார்? டைம் கிவ். அவர் எல்லாமே காலத்தை கரெக்டாக செய்த தேவன். அதை நம்ம புரிஞ்சிக்காம தான் ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுவோம். அது காலத்தில் அந்த தேவன் கரெக்டாக பண்ணுவானா? உண்மையும் உத்தமனாக நம்ம தேவன் சொன்னது உண்மையாக இருக்கும். அது மட்டும் பார்ப்பார். உண்மைதாங்க பார்ப்பாரு. உண்மையும் பாஸ்டர் என்ன தான் பார்ப்பாரு. உங்ககிட்ட இருக்கோ உங்ககிட்ட இல்லையோ, இல்லைன்னா நீ கிரேட் லீடர்ஷிப் அதெல்லாம் பார்க்க மாட்டார். யாராக இருந்தாலும் சொல்ற நானாக இருந்தாலும் உண்மை உத்தமம் பரிசுத்தம் இந்த 3 மட்டும் இருந்தால் தேவன் நம்மளை கை கொடுத்து நடத்தி செல்ல வல்லவராகிறார். சவுளுடைய நிலைமை பாருங்க, கேயாசோட நிலைமை பாருங்க, அப்புறமா ஆசாவோட நிலைமை பாருங்க. லாஸ்ட் தாவீது முடிச்சுக்கிறேன். லாஸ்ட் 1 சாமுவேல் இந்த கதை நான் சொல்றேன். பிலிஸ்தருடைய கோலத்துக்கிட்ட தாவீது வரான், அது வின் பண்றான். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ரெண்டாவது அதே 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனம் படிங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசத்துக்கு கர்த்தர்
அவன் சொல்ற வர வார்த்தை என்ன தெரியுமா? நான் எனக்கு தோணுங்க, நான் ఇంట్లో తోడుగా మీరే విచారించండి. ఒక్క మాట మీరు దావీదుకి ఎక్కడైనా చూడగలుగుతుంది. అంతే తగ్గిపోంది. అంత రాజా అవ్వలో రాజా இருந்தாலும் దావీదు நான் ஏமாத்திரம்பா இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்த தேவன் இனிமேலும் அவர் காப்பேன் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நான் சமூகத்தை விட்டு போவே இல்லைங்க. அவன் அஃப்கோர்ஸ் அவன் பாவம் செஞ்சான். ஆனாலும் அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் அவங்களுக்கு போனது மாதிரி சரித்திரமே இல்லை. லாஸ்ட் தாவீதுடைய அவனோட மரணம் எப்படி இருந்து தெரியுமா? எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 26, 29 படிங்க. 1 நாளாகமம் 29வது அதிகாரம். இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாய் இருந்தான். அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்களில் 40 வருஷம். எப்ரோனிலே 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாய் இருந்தான். அவன் தீர்க்க ஆயுசும் அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின்பு அவன் குமாரனாகிய அவனுடைய குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அவனுடைய ஸ்தானத்திலே அரசாண்டான். அப்போ இவர் யார் தெரியுமா? நல்ல நிலத்தில் விழுந்தது, நல்ல நிலமாக இருந்த தாவீது 5+1. இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தேவன் கூட இருந்தவங்க தான். இடையில விட்டு போனதான் அவங்க அவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. பட் தாவீது 5+, தீர்க்கதரிசனமாக இருந்தான், ஐஸ்வர்யனாக இருந்தான், அந்த மகிமையுள்ளனாக இருந்தான், முதிர் வயதாக இருந்தான். அவனுடைய பதவி எடுத்து சாலமோனுக்கு கொடுத்தான். சாலமோன் கூட இது பண்ண தெரியுமா உங்களுக்கு? சாலமோனுடைய அவன் மறுத்த பின்பு அது ரெண்டு பக்கம் இருக்குது. அவ்வளோ பெரிய கேலி கூட பண்ணாங்க. தாவீது பண்ணாரு. அந்த பதவி எடுத்து அந்த ராஜாவை எடுத்து சாலமோன் கொடுத்தார். இது காரணம் என்ன தெரியுமா? சுவிசேஷம் 14:15 படிங்க. அது காரணம் நான் சொல்றேன். யோவான் 14:15. நீங்கள் இயேசு சொல்லுகிற டைரக்ட், இதெல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய அதாவது நீங்கள் எங்களை அன்பா இருந்தா என்னோட கற்பனை கை கொள்ளுங்க. சரி, கற்பனை என்ன? அப்போ அவருடைய வார்த்தைப்படி கேட்டாலே அவர்கிட்ட அன்பா இருக்கும். 23 படிங்க. இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக நல்லா கவனிக்கணும். ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் என்னுடைய வசனத்தை கைக்கொள்வான். அவனுக்கு என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். அப்போ நம்மளுடைய தேவனுடைய வசனத்தின்படி நடந்தாலே தேவனுக்கு நம்ம பிரியமா இருக்கும். ஆண்டவரே உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேன்ப்பா என்று சொல்லி அவர் வசனத்துக்கு நடக்கலைன்னா அது சும்மா வார்த்தை தான். ஆனால் அவருடைய கற்பனைகளோட வசனத்தை கேட்டு என்னிடத்தில் அன்பாக இருந்தால் நானும் என் பிதாவும் அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். ஸோ இந்த 3 விதையும் இந்த 4 குரூப் ஆஃப் கேரக்டரை பார்த்தோம். நம்ம இந்த குரூப்பில் இருக்கணும்னா தாவீதோட குரூப்பில் இருக்கணும். என்னதான் நடந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உலகத்தை தள்ளி தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே நானும் என் குடும்பம் எப்பவுமே உங்கள் சமூகத்தில் இருக்கும் பொழுது தாவீது கிடைச்ச அந்த பிளெஸிங்ஸ் எல்லாமே நம்ம மீதும் நம்ம பிள்ளைகள் மீதும் தேவன் வசூல் பண்ணுவது. கர்த்தர் தமிழ் வார்த்தை வசூல்